கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சிலரை பார்த்துருக்கிறேன். அவர்கள் ஒன்றும் தேவ பக்தர்கள் கிடையாது. வந்தபடி வாழுகிறவர்கள். வாழ்க்கை எப்படி வருகிறதோ அப்படியே எதிர்கொள்கிறவர்கள். ஆனால் அவர்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் இவைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் துக்கம், துன்பங்கள் வந்தாலும் அவைகள் மத்தியில் இன்னொரு பக்கத்தில் நல்லா சிரிக்கிறாங்க, நல்லா ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏதாவது விசாரித்தா சந்தோஷமாக பதில் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நான் சில பக்தர்களை பார்த்துருக்கிறேன். எப்பொழுதும் பைபிள் படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், சபைகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், பல்வேறு விதமான ஜெப கூட்டங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், சபை ஆராதனை கலந்து கொள்கிற நிறைய ஆவிக்குரிய ஈடுபாடுகள் இருக்கிறார்கள். ஆனால் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. அவங்ககிட்ட பேசினாலும் அவங்க ஒரு சோர்வுக்குள்ளே இருக்கிறதா தெரிய முடிகிறது. எப்பொழுதும் ஒரு விதமான சோதனையான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறதா பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஆனால் இவர்களிடத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடிகிறதில்ல. எப்பொழுதும் அந்த யோபுவை நாம் நினைக்கிறது மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்க முடிகிறது. ஏன் ஒரு கேள்வி வருது, கர்த்தரையே தேடாதவன் சந்தோஷப்படுறான், ஜெபம் பண்ணாதவன், பைபிள் படிக்காதவன், இப்படி தான் வாழணுங்கிற எந்த ஒரு விதிமுறையும் இல்லாமல் வந்தபடி வாழுகிறவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுகிற இவர்கள் ஏன் இவ்வளோ துக்கத்தோடு சோர்வோடு இருக்கிறாங்க? அதாவது கர்த்தரை அறியாதவனுக்கு வாழ்க்கையில் கர்த்தரிடத்துலேருந்து எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்புகளும் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், வாழ்க்கையை வந்தபடி வாழ்கிறான். கஷ்டம் வந்தால் அனுபவிக்கிறான், சந்தோஷமான ஒரு சூழல் வந்தால் அந்த சந்தோஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணுறான். ஆனால் தேவ பக்திக்குள்ளே வந்த அநேகர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை சந்தோஷமாக வைக்கணும், நல்ல ஆரோக்கியமாக வைக்கணும், நல்ல வசதியாக வைக்கணும், நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கணும், நமக்கு நல்லதெல்லாம் செய்யணும். இந்த மாதிரி தே ஹேவ் சோ மெனி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் காட். தேவனுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள். அந்த விதமாக நிறைய காரியங்கள் அமைகிறதில்ல. காரணம் என்னென்றால் இவர்களுடைய பக்தி என்பது உண்மையான பக்தியாக இல்லை. பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதனையில் கலந்துக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய பக்தி செயல்களை செய்து தான் இவங்க தங்களை பக்தியாக வாழ்வதாக எண்ணுகிறார்கள் என்று உண்மையான தேவ உறவோடு இல்லை, உண்மையான தேவ ஐக்கியத்தோடு இல்லை, தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை தரிசனமாக இல்லை. ஆண்டவர் நம்ம எதற்கு அழைத்தார் என்கிற விதமான ஒரு சரியான நோக்கத்தை புரிந்து கொள்கிற அனுபவம் இல்லை. அதனால் வாழ்க்கையில் சலிப்புகள். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக வந்தாலும் சரியான ஒரு ட்ராக்கில் வரணும். கர்த்தரை கண்டடையணும், கர்த்தரை பெறணும், கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழணும். அந்த மாதிரி வாழுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறனா, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். பிலிப்பியர் 4:11 வாசிக்கும் பொழுது, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆம், கர்த்தருக்குள் வாழ்கிறவர்கள் நிச்சயமாக சமாதானமாக இருக்க முடியும், நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் கர்த்தருக்குள் வாழுகிறவர்களுக்கு பிரதானமான ஒரு இலக்கு என்னவென்றால் கர்த்தரோடு வாழ வேண்டும், கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழ வேண்டும், கர்த்தரோடு பேசி பழகி வாழ வேண்டும், கர்த்தருடைய நோக்கத்திற்காக வாழ வேண்டும். அந்த விதமாக வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். ஆண்டவர் நம்மை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி நடத்துவார். வெறும் பக்தி வாழ்க்கை பின்னணியாக வைத்துக்கொண்டு இந்த பக்திக்கெல்லாம் பலன் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொல்கிற பொழுது உலக ரீதியாகவும் நாம் மகிழ்கிற வாய்ப்பை இழக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியாகவும் ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போய்விடுகிறோம். எனவே நாம் பக்தியாக வாழ்ந்தாலும் தேவன் விரும்புகிற விதமான தேவ ஐக்கிய வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம் இருக்கிறது. அதை விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஈடுபடுத்தி ஆண்டோடு பேசி பழகி அவ்விதமான அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை அனுபவித்து பழக வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்மை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வல்லவராகவே இருக்கிறார்.